இந்த குட்டி உயிரினம் ஏகப்பட்ட தங்கத்தை சாப்பிடுது. இப்ப கூட ஒருத்தர் அந்த உயிரினத்தை பிடிச்சி அதுக்கு கிச்சி கிச்சி முட்டுறாரு. அடுத்த செகண்டே பார்த்தா அது சாப்பிட்ட எல்லா தங்கத்தையுமே அப்படியே கீழே கொட்டிடுது. கீழே குனிஞ்சு பார்த்தா அந்த பேங்க்ல இருந்த மொத்த தங்கமும் அதோடைய வயித்துக்குள்ள தான் இருந்திருக்கும் போல. ஆக்சுவலா இது சாதாரண உயிரினமே கிடையாது. இது ரோட்ல இருக்கிற நிறைய பேர்கிட்ட பணத்தை திருடி இருக்கும். அதை பார்த்த நம்ம ஹீரோ அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு பின்னாலேயே வருவான். வேற அது பக்கத்துல இருக்கிற ஒரு பேங்குக்குள்ள ஓடி போயிடும். வேற வழி இல்லாம நம்ம ஹீரோ அந்த பேங்குக்குள்ள வருவான். உள்ள போன பிறகு அங்க இருக்கிற ஒரு டேபிள் கடியில அந்த உயிரினத்துடைய அசைவு இருக்கிற மாதிரி தெரியுது. அதை பார்த்து நம்ம ஹீரோ ஓடி போய் அதை பிடிச்சிடலான்னு பாக்குறான். ஆனா அந்த உயிரினம் ரொம்பவே திறமையா அங்க இருந்து தப்பிச்சு ஒருத்தர் தள்ளிக்கிட்டு போற ட்ராலியில போய் உட்காந்துக்குது. அவர் அந்த ட்ராலியை வால்ட் ரூம் கிட்ட தள்ளிக்கிட்டு போறாரு. நம்ம ஹீரோ அது பின்னாலேயே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறான். ஆனா அதுக்குள்ளேயே அந்த உயிரினம் வால்ட் டோரை ஓபன் பண்ணாமலே ரொம்பவே ஈஸியா அந்த வால்ட்டுக்குள்ள பூந்து போயிடுது. அதை பார்த்து நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா அவன் கிட்ட இருக்கிற மேஜிக் ஸ்டிக்கை வச்சு அந்த வால்ட் டோரை ஓபன் பண்ணலான்னு பாக்குறான். ஆனா அதுக்குள்ளேயே பேங்க் மேனேஜர் வந்து அவன் பண்றதை பார்த்துறாரு. பார்த்துட்டு எமர்ஜென்சி அலாம் பட்டனை வேற பிரஸ் பண்ணிடுறாரு. அதனால நம்ம ஹீரோ வேற வழி இல்லாம அந்த மேஜிக் ஸ்டிக்கையே பயன்படுத்தி அவர் அப்படியே ஃப்ரீஸ் ஆக்கி கீழே விழ வச்சிடறான். அதுக்கப்புறம் அந்த வால்ட்டுக்குள்ள போய் பார்த்தா அந்த உயிரினம் அங்க இருக்கிற எல்லா தங்கத்தையும் சாப்பிட்டுட்டு அப்படியே கெத்தா படுத்துக்கிட்டு இருக்கு. அவன் அதை அப்படியே கையில பிடிச்சி தலைக்கீழ தொங்க விட்டு ஆட்டுறான். பார்த்தா உள்ள இருந்து ஏகப்பட்ட தங்கம் வெளியில வந்து கொட்டுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதனால நம்ம ஹீரோ மறுபடியும் அவனுடைய மேஜிக்கை பயன்படுத்தி அந்த குட்டி உயிரினத்தோட அங்க இருந்து தப்பிச்சிடுறான்.